ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விவிலியமும் குர்ஆனும் ஒரு ஒப்பீட்டு பார்வை. பாகம் 12, அதிகாரம் 2, சூரத்துல் பகரா, பாகம் 11, வசனங்கள் 107 முதல் 113 வரையும் அவை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம். 107ஆம் வசனம். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுவுக்கே உரியது என்றும், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை தவிர உங்களுக்கு பாதுகாவலனும் உதவி செய்பவனும் இல்லை என்கிறது. 108ஆம் வசனம். நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன்னர் மூசாவிடம் அவருடைய மக்கள் வீணான கேள்விகளை கேட்டதை போல் நீங்களும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிடம் கேட்க விரும்புகிறீர்களா? எவர் இத்தகைய கேள்விகளை கேட்டு தன் நம்பிக்கையை நிராகரிப்பை கொண்டு மாற்றிக்கொள்கிறவர் நேரான வழியை விட்டு மெய்யாகவே தவறிவிட்டார் என்கிறது. 109ஆம் வசனம். வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலானவர்கள் நம்பிக்கையாளர்களாகிய உங்களை நிராகரிப்பவர்களாக மாற்றிவிட விரும்புகிறார்கள். அதற்கு காரணம் உங்கள் மீதுள்ள பொறாமைதான். ஆகவே அல்லாஹ்வுடைய மற்றொரு கட்டளை வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்தும் புறக்கணித்தும் வாருங்கள் என்கிறது. 110ஆம் வசனம். நீங்கள் தொழுகையை கடைபிடித்தும் ஜகாத் கொடுத்தும் வாருங்கள். ஏனென்றால் மரணத்திற்கு முன்னதாக உங்களுக்காக நீங்கள் என்ன நன்மையை முன்கூட்டி அனுப்பி வைப்பீர்களோ அதையே அல்லாஹ்விடம் மறுமையில் பெற்றுக் கொள்வீர்கள். ஆதலால் இறப்பதற்கு முன்னரே இயன்ற அளவு நன்மை செய்து கொள்ளுங்கள் என்கிறது. 111ஆம் வசனம். நபியே, கிறிஸ்தவராகவோ யூதராகவோ இருப்பவரை தவிர மற்ற எவரும் சொர்க்கம் நுழையவே மாட்டார்கள் என அவரவர் கூறுகிறார்கள். இது அவர்களுடைய வீண் நம்பிக்கையே தவிர உண்மையல்ல. ஆதலால் அவர்களை பார்த்து, நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் அதற்கான ஆதாரத்தை கொண்டு வர நபியே அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்கிறது. 112ஆம் வசனம். உண்மை அவ்வாறல்ல. எவர் அல்லாஹுவுக்காக நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாஹுவுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறாரோ அவருக்கு அவர் செய்யும் நன்மையின் கூலி அவருடைய இறைவனிடம் உண்டு. மேலும் இவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை. இவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்கிறது. 113ஆம் வசனம். இன்னும் கிறிஸ்தவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என யூதர்கள் கூறுகின்றனர். அவ்வாறு யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர். ஆனால் இவ்விருவருமே தங்களின் கூற்றுக்கு ஆதாரமாக பைபிளின் பழைய ஏற்பாடாகிய தௌராத் என்னும் ஒரே வேதத்தை தான் ஓதுகிறார்கள். இவர்கள் கூறிக்கொள்வது போலவே வேதத்தை அறியாத இணை வைத்து வணங்குபவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எம் மார்க்கத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல என கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த தர்க்கத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் இவர்களுக்கு தீர்ப்பளிப்பான் என்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட குர்ஆனில் உள்ள சூரத்துல் பகரா 107 முதல் 113வது வசனங்கள் வரையிலும் எழுதப்பட்டவற்றை பற்றி விவிலிய கருத்தின் அடிப்படையில் பார்ப்போம். 107ஆம் வசனத்தில் அதிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவெனில், அல்லாஹுவை நம்புகிறவர்களுக்குத்தான் அல்லாஹ் பாதுகாவலனும்
உதவி செய்கிறவனும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் கடவுள் ஏகமும் திருத்துவமுமாக இருக்கிறார். கடவுளின் வார்த்தையாய் இருந்தவர் மனிதரானார். அவர் பரிந்து பேசி உதவி செய்கிறார். கடவுளின் ஆவியானவரும் பரிந்து பேசி உதவி செய்கிறார். அதற்கான இறை வார்த்தைகளை இப்போது சுருக்கமாக பார்ப்போம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 26 முதல் 34 வரை உள்ள பகுதியை சுருக்கமாக பார்ப்போம். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 25 முதல் 26 வரை உள்ள பகுதியில் இயேசு வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். சூரத்துல் பகரா 110ஆம் வசனத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே விவிலியத்தில் பல இடங்களில் நன்மை செய்ய சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 17 நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் என்கிறது. சூரத்துல் பகரா 111ஆம் வசனம் கிறிஸ்தவரையும் யூதரையும் தவிர வேறு எவரும் சொர்க்கம் நுழையவே மாட்டார்கள் என அவரவர் கூறுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தைகள் விவிலியத்தில் இல்லை. யார் யாரோ சொன்னதை வைத்து குர்ஆனில் பதில் எழுதியிருப்பதாக சூரத்துல் பகரா 111ஆம் வசனமே சொல்கிறது. எனவே அதை பற்றி சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை. சூரத்துல் பகரா 113ஆம் வசனத்தில் கிறிஸ்தவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என யூதர்களும், யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர் என்றும், அதற்கு ஆதாரமாக பைபிளின் பழைய ஏற்பாடாகிய தௌராத் என்னும் ஒரே வேதத்தை தான்
ஓதுகிறார்கள் என்றும், இணை வைத்து வணங்குபவர்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் எம் மார்க்கத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல என கூறுகிறார்கள் என்றும், இவர்கள் செய்து கொண்டிருக்கும் தர்க்கத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் இவர்களுக்கு தீர்ப்பளிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, குர்ஆனில் சொல்லப்பட்டிருப்பது போல் யூதர்களை கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்களை யூதர்களும் அப்படி சொல்வதில்லை. ஏனெனில் இயேசு ஒரு யூதராகத்தான் இருந்தார். ஆதி கிறிஸ்தவர்களும் யூதர்களே. அப்படி இருக்கும் போது யூதர்களை எப்படி கிறிஸ்தவர்கள் குறை சொல்ல முடியும்? அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களை கடவுள்தான் தேர்ந்து கொண்டார். ஆபிரகாமின் புதல்வர்கள் இஸ்மாயேலும் ஈசாக்கும், ஈசாக்கின் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோபும், யாக்கோபுக்கு 12 புதல்வர்கள். இந்த 12 புதல்வர்களின் பெயரில்தான் இஸ்ரவேலின் 12 குலங்கள். அந்த 12 புதல்வர்களில் ஒருவர்தான் யூதா. யூதாவின் வம்சத்தை தான் யூத குலம், அதாவது யூதர்கள் என்கிறோம். யாக்கோபின் 12 புதல்வர்களையும் அவர்களது சந்ததிகளையும் யாக்கோபு ஆசீர்வதித்து எதிர்காலத்தில் நடைபெறப் போவதை தீர்க்க தரிசனமாக உரைத்ததை தொடக்க நூல் 49ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் பார்க்க முடியும். அதில் யூதாவை பற்றி 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் எழுதப்பட்டிருப்பதை பற்றி இப்போது பார்ப்போம். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இதை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் வாசிக்க கேட்ட விவிலிய பகுதி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆக பழைய ஏற்பாட்டின் நிறைவு இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்துவே வழியும் உண்மையும் வாழ்வும். இதை இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 6. இயேசு தோமாவிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார். இதை குர்ஆனில் உள்ள சூரத்துல் பகரா 113ஆம் வசனம் மறுக்கிறது. கிறிஸ்தவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என யூதர்களும் இணை வைத்து வணங்குபவர்களும் சொல்வதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது பழைய ஏற்பாடாகிய தௌராத்திலும் சபூரிலும் புதிய ஏற்பாடாகிய இஞ்சிலிலும் எழுதப்படவில்லை. யாரோ எவரோ சொன்னார்கள் என்றுதான் குர்ஆனிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தர்க்கத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் என்றும் சூரத்துல் பகரா 113ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக குர்ஆனை பொறுத்தவரை தீர்ப்பு அளிப்பது அல்லாஹ், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை தீர்ப்பு அளிப்பது இயேசு கிறிஸ்து. யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள்
22 முதல் 23 வரை உள்ள பகுதியில் தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. ஆக இப்போது வாசிக்க கேட்ட விவிலிய வார்த்தைகளுக்கு நேர் எதிரானதுதான் குர்ஆனில் உள்ள சூரத்துல் பகரா 113ஆம் வசனம். மேலும் அனைவரையும் இறுதி நாளில் இயேசுதான் உயிர்த்தெழச் செய்வார் என்று இயேசு கூறுகிறார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 39 முதல் 40 வரை உள்ள பகுதியில் தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் விவிலியமும் குர்ஆனும் பாகம் 12 சூரத்துல் பகரா பாகம் 11 இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.